நீடாழி புலகத்து மறைநாளோடு 5 நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நான் ஏடாக மாமேறு வெற்பாக வாங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானே பனிந்தன்பு கூர்வாமரோ. குருகுல வாசத்தின் போது தருமன் ஒரு நாள் அஸ்னாபுர ராஜ வீதியில் நடந்து சென்று கொண்டே போகின்றான். அப்போது எதிர்பட்டு தேரேறி வந்த துரியோதனன் கேட்கின்றான், அண்ணா, தாங்கள் ஏன் நடந்து செல்கிறீர்கள்? நம்மளுடைய ராஜகுமார் அல்லவா நாங்கள், ஆளுக்கு ஒரு தேர் இருக்கிறதல்லவா, நீங்கள் தேரில் செல்லாமல் நடந்து செல்லுகிறீர்களே, ஏதாவது விசேஷம் இருக்கிறதா என்று கேட்பான். அப்போது தர்மம் சொல்லுகிறார், நாளை நாடாள போகிறவர்கள் நாம் நாட்டில் உள்ள குடிமக்களையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கசநசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீதியாக சென்று அவருடைய வாழ்வியலை நாம் தெரிந்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது என்று சொல்வார். அதற்கு இந்த துரியோதனன் என்ன எண்ணுகின்றான், இவனா நாடாளப் போகின்றவன், நான் தான் நாடாளப் போகின்றவன், நானே அரசன். பொறாமை கொண்டு உள்ளூர பொறாமை கொண்டு மேலே புன்னகை பூத்து அவனுடைய, அண்ணா, நீங்கள் நடக்கின்ற போது நானும் உடன்பட்டு உங்களோடு வருகின்றேன் என்று நடந்து சென்றே போகிறான் துரியோதனன். அங்கே எதிர்பட்ட ஒரு இறைச்சி கடையில் ஒரு ஆட்டை வெட்டுகின்றான் ஒருவன். ஆட்டை கழுத்தை வைத்து நர அறுக்கின்ற போது அறுத்து கொண்டே இருக்கின்ற போது இந்த தர்மராஜன் பார்க்கின்றான், சாதாரண முள் கால் குத்தினாலே இவன் ஐயோ அம்மா என்று அழுவான். ஆனால் 5 அறிவு படைத்த ஜீவனை ஈவன் இரக்கம் என்று கரகரவென்று கழுத்த இருக்கிறானே என்று விரும்பி நொந்து போய் பாரா முகம் கொண்டு பார்த்து கொண்டே போவார். அப்போது சற்றென்று அந்த கடைக்காரன் உதவாத எஞ்சிய எலும்பு துண்டுகளை நாய்க்கு வீசுகிறான். சிறிது கரித்துண்டை வெட்டி கூரையின் மீது வீசுகிறான். அந்த தெருவில் வீசிய எலும்பு துண்டை நாய்கள் கவ்வி செல்கிறது. கூரையில் வீசிய அந்த இறைச்சியை பல காகங்கள் உண்டு மகிழ்கிறது. இந்த தர்மனுக்கு உள்ளூர நினைக்கிறான், நாம் தவறாக எண்ணிவிட்டோம். இவன் இரக்கமில்லாதவன் என்று ஒன்றுமில்லை. இவன் தொழிலுக்காக ஆடை வெட்டுகின்றான். பிற விலங்கின் மீது அன்பும் செலுத்துகின்றான், நாய்கள் மீதும் காகத்தின் மீதும். நான் ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்தது? நான் அனைவரையுமே நான் உயர்வாக எண்ணக்கூடியவன். ஒருவரை தாழ்த்தியோ ஒருவரை கேடாகவோ நினைத்ததில்லை. என்னுடைய அனைவரும் நல்லவராக நான் நினைக்கக்கூடியவன். எனக்கு ஏன் இப்படி மனநிலை வந்தது என்று உள்ளுர புழுங்கிக் கொண்டே அதை சொல்லாமல் அரண்மனை செல்லுகின்றார். அனைவரிடத்தும் வாதம் செய்கின்றார். விதுரரிடம் கேட்கின்றார், விதுரரே, நீங்கள் சொல்லுங்கள், என் மனம் ஏன் அந்த இறைச்சிக்காரனை பார்த்து அப்படி நினைத்து கொண்டது என்று கேட்கின்ற போது இந்த விதுரர் சொல்லுகிறார், தருமா, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்வார்கள். ஆனால் துஷ்டனான அந்த துரியோதனனுடைய மூச்சு காற்று உன்மேல் வீசியது. அந்த வீசியதால் அந்த காற்று உன்மேல் பட்டதால் உன்னுடைய எண்ணமும் தீயதாக மாறியது. ஒன்று சொல்லுகின்றேன் கேள் தருமா, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது தீயவர்களிடம் நட்பு நாம் வைத்தால் அந்த நட்பு வைப்பதாலோ இல்லவோ அவருடைய காற்று பட்டால் கூட நம்முடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக வந்துவிடும். ஆகையால் அன்பு நண்பர்களே, நல்லோர் உளரே அவர்பட்டு பொய்யென பொய்யும் மழை என்பார்கள். மழை கூட நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்குத்தான் மழை பொழியும். அதே போல நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களிடம் சேருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி பாதையாக அமையும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.